ஹாய் ஹலோ மக்களே. சாட்டர்டே ஈவினிங் சரி போர் அடிச்சிச்சு, எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தப்ப தான் சரி விடுதலை பார்ட் 2 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தேட்டருக்கு போகலான்னு வந்தோம். ஆஸ் யூஷுவல் டாப் பஸ் தான் எனக்கு பிடிச்ச பஸ்ஸு. வெளியே வந்தோம்னா ஒரு மால் மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா கேத்தே சினிப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சினிமேட்டிக் வியூவில் ஒரு நல்ல தேட்டர் இருந்தது. அடுத்து சரி உள்ளே போகும்போதே நல்லா மால் செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எனக்கு இங்கே எல்லா பிளேஸுமே ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னென்ன மூவி என்னென்ன அப்படின்ற தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கும் நம்ம விளையாடுறதுக்கும் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்நாக்ஸு இந்த பக்கம். இப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் நம்பர் வைஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் ஸ்க்ரீன் சின்னது தான், பட்டு சீட்டெல்லாம் ரொம்பவே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா ரொம்ப எனக்கு குளிர் தான் தாங்க முடியல. ரொம்பவே குளிரில் ரொம்பவே சஃபர் ஆனேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் படத்தை பற்றி சொல்ல போனால் எனக்கு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா நிறைய ஃபைட்டு அதிகமாக பார்த்தேன். இன்னொன்று அங்கங்கே தான் லவ் சீன்ஸ் இருந்தது. மேக்ஸிமம் ஃபைட்லேயே போனனால கொஞ்சம் எனக்கு ஒன் டைம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. பட் இதில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க கேஸ்ட்டை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் ஆக்டிங், எல்லாமே நல்லா இருந்தது. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போய்ட்டோம். தேங்க்யூ.